லட்சுமி பிள்ளைகளுக்கு நேரம் ஆகலையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்குவ? சீக்கிரமா வர சொல்லு. எங்கெங்க காலையில இருந்து கிளம்பியாளுவே இன்னும் தான் கிளம்பியாளுவே. 2 வாய் இட்லி எடுத்து வாயில போட்டுட்டு போங்களான்னே, அதுக்கு அவளுக்கு வலிக்குது. இப்பதான் சத்தம் போட்டு 2 இட்லி இந்த திங்கன்னு தின்னுக்கிட்டு நிக்காலவே நின்ன நிலையிலே அடுப்பங்கரையில நின்று. சரி, நான் பையெல்லாம் எடுத்துட்டு வண்டியில நிக்கேன். சீக்கிரம் பிள்ளைகளை வர சொல்லு, சாமி கும்பிட்டுட்டு வர சொல்லு. சரிங்க சரிங்க, நான் அந்த கும்பிட்டுட்டு வர சொல்றேன். யாராவது வேற விட்டுட்டு வேற போகுது. பிள்ளைகளுக்கு காசு கீசெல்லாம் கட்டி ஆசைப்பட்டு அதுவே ஆசையா எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. வேற போக முடியாம ஆயிர போகுது. இந்த சரசு மோவலும் வருவாங்கல்ல, அவங்க எப்படி போறாவன்னு தெரியல. நானும் சரசுட்ட கேட்கலையே. சின்னத்துல அவன் பைக்கில் பிள்ளைகள் 2ஐயும் கொண்டு போய் காலேஜில் விட்டுறேன்னா, அதான் சரி நானும் ஸ்கூட்டியை போய் எடுத்துட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வரேன்னு. சரி சரி சொன்னாவுல, அப்ப சரி. சரி, நான் வெளியே நிற்கேன். சீக்கிரம் பிள்ளைகளை வர சொல்லு. செலவுக்கு காசு கொடுத்தல்ல? ஆமா ஆமா, போற இடத்துல ஏதோ கை செலவுக்கு வச்சுக்கிடுங்களான்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆத்திர அவசரத்துக்கு அவ்வளோ நம்பி இருக்கட்டும்னு சொல்லி. ஆமா ஆமா, எங்க 100-200 கொடுத்துருப்பியன்னு பார்த்தேன். 1000 ரூபாய் கொடுத்தல்ல? ஆமா, செலவு பண்ணாம மிச்சம் வச்சு கொண்டு வாங்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களோட பசு கிசு விட்டுட்டு வந்துட்டாலோ இல்ல என்னனையாவது மாட்டிக்கிட்டு எங்கன்னா மாட்டிக்கிட்ட திரும்ப தப்பிச்சு வரணுனாலோ எதுக்காவது ஆவுனதால வந்திருக்கேன். அதனால பத்திரமா வச்சுட்டு செலவு பண்ணாம திருப்பி கொண்டு வாங்கலான்னு சொல்லியிருக்கேன். சரியா போச்சு போ. அப்ப பிள்ளைகளுக்கு நீ செலவுக்கு கொடுக்கல? எங்க செலவுக்கு 1000 ரூபாய் இவளுக்கு டூருக்கு கொடுப்பாவளாக்கோ. அப்படி சொல்லி கொடுத்தேன்னா அந்த ஆளை அவ்வளோத்தையும் மண்ணடி போட்டு வந்துருவாளுவேன். இப்படி சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா சிக்கனமா செலவு பண்ணுவாளுவேன். அது சரி, என்னமோ பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து அனுப்பு. நான் வெளியே நிற்கேன், நேராகுது. நான் சாமியை கும்பிட்டாவது திருநீரை பூசி விட்டு அனுப்புறேன், இருங்க. என்னமோ பண்ணு. என்னோட பொம்பளை பிள்ளை மாதிரி எவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருப்ப நீ? கிளம்பிட்டியா இல்லையா? குமாரி அண்ணன் எப்படி மனசா இருக்கானா? கேட்டரிங்ல பரிமாறவங்க தாங்க இருக்க. ஒழுங்கா வந்து தொழல, நேரம் ஆகுது. என்னமா குமாரி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அண்ணனை பார்த்த உடனே சர்க்கார் விஜய் மாதிரி இருக்கானே சொல்லுவேன்னு பார்த்தனா இப்படி சொல்லிட்ட? வெளிய போய் எவகிட்ட இந்த மாதிரி சொல்லிராத, செருப்பாலே அடிப்படுவே. ரைட் விடு. அண்ணன்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? பேஸ்ட், பிரஷ், சோப்பு, சென்ட் கிண்டு ஏதாவது எடுத்து வச்சியா? உனக்கு என்னத்துக்குல நான் எடுத்து வைக்கணும்? எனக்கு மட்டும் தான் நான் எடுத்து வச்சேன். நீ தான் குளிக்கலனாலும் துணியை மாத்திட்டு சென்ட் அடிப்பல்ல, நீ ஒரு சென்ட்டை மட்டும் தூக்கி வச்சுட்டு கிளம்பு. நேரம் ஆயிட்டா, அப்பா வெளியே நிற்காவ, வெயிட் பண்ணிட்டு இருக்காவ, வர சொன்னாவ. அண்ணனோட பேக் எங்க வச்சேன்? ஓ மாமியார் வீட்டுல இருக்கோம், போய் தேடு, நான் போறேன். எங்க வச்சோம்? ஓ ஹால்ல இருந்ததோ. சரி ரைட்டு. ஐயா அம்மா கணக்கா இருந்தாலும் நீ கலையா இருக்கல சதீஷ். பேக் இங்கதான் இருந்துச்சா? இந்தாமா பூமாரி, இந்த கை செலவுக்கு வச்சுக்க. சரிம்மா. மம்மி எனக்கு? உனக்கு பையில வச்சிருக்கோம்ல. சரி மம்மி. சரி, பார்த்து சூதானமா போயிட்டு வரேன்னா தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கன்னு. என்னையவே பத்திரமா பாத்துக்க முடியுமா என்னன்னு தெரியல. என்னைய பார்த்துட்டு பொண்ணுங்கெல்லாம் என் மேல வந்து விடுவாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஒரே நான் பிஸியா இருப்பேன். எப்படில சதீஷ் வாய் கூசாம உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அரசு பிள்ளைங்க கிளம்பிடுச்சா? சீக்கிரம் வர சொல்ல, நேராவது. ஐயா 2 பேரும் சண்டை போடாதீங்க, கிளம்புங்க. கடைசிக்கு நேரம் ஆயிட்டுல்ல, பசு வேற உள்ள விட்டுட்டு போயிடாம. ஆமாம்மா, அப்பா வண்டியில நான் சுட்கேஸ வச்சுட்டேன். நான் போறேன், போய் ஏறுறேன். இவன் வந்த வாரம் வரலன்னா கிடக்கான். போறேன்னு சொல்லாதடா, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிம்மா, போயிட்டாரு. பத்திரம் பார்த்து கவனமா இருக்கணும். சரிம்மா. அப்பப்ப போன் பண்ணி என்னன்னு என்கிட்ட சொல்லணும். நானும் போன போட்டது எடுக்கணும். வேற பிள்ளைல போன போட்டு எடுக்கலன்னா எனக்கு பயமா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவேம்மா. இவன் என்ன பண்ணாலும் அதையும் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடுவேன்னு. உன்னைய பத்தி மட்டும் நீ அம்மாட்ட சொல்லு. என்னைய பத்தி சொல்ற வேலைலாம் இருக்கப்படாதா அம்மா? ஊர்ல உன்னை கண்காணிக்கிறது தான்ல என்னோட முத வேலையே. அப்பா கூட்டு எடுக்க வச்சுக்கிற, ஓடுங்க. சரிம்மா, போயிட்டாரோ. எல்லாம் சீக்கிரம் ஓடு நீயும். நீ வரட்டுமா? போயிட்டு வாயா. தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கன்னு. சரிம்மா. அந்த வாயடியெல்லாம் யாரும் சீண்ட மாட்டாவ. இதுக்கும் பத்திரமா பாத்துக்கல. நீ வேற வீட்டுக்கு ஆம்பளை பையன் கூட, அண்ணன்ற முறையில போற, பத்திரமா கவனமா பாத்துக்க. சரிம்மா. பிள்ளைகளோட காசெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுங்க. என்ன நம்ம இங்கே நின்னா கிளம்பி வர்ற மாதிரி இருக்காது. நம்ம கிளம்பி பக்கத்து தெருவில் போய் நின்னாதான் சீக்கிரம் கிளம்பி வரும்னு நினைக்க அவ்வளவும். என்னத்தை தான் பேசுவாவளோ தெரியல, இன்னும் பேச்சு நடக்கு. சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு சாமியை கும்பிட்டு அனுப்புனா இப்பதான் கடந்து கும்மி அடிப்பாவா அவ்வளோ வரும். லட்சுமி பிள்ளைகளை சீக்கிரம் கூட்டிட்டு வா, நான் பக்கத்துல தள்ளி நிற்கேன். கிடே நின்னா வேலைக்காவாது. அதுதான் உங்க அப்பா கோவப்பட்டாருல, போலன்னா வேற அவ்வளவுதான். ஏ சோனி சந்தியா, கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு இந்தாங்க, இந்த காசை கை செலவுக்கு வச்சுக்கிடுங்க. ஏன்னா பெரிய பொண்ணு வேண்டாம், நான் பிள்ளைகளுக்கு செலவுக்கு காசெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க சும்மா இருங்கக்கா, இது என் ஆசைக்கு நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கேன். நாங்க பூமாரிக்கும் சதீஷ்க்கும் கொடுத்துட்டு தான் வந்தேன். வேண்டாம்,
எங்க அம்மா அதிசயமா ஆளுக்கு 1000 ரூபாய் தந்திருக்கா. ஆனா தந்துட்டு செலவு பண்ணக்கூடாது, பத்திரமா திருப்பி வச்சு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கா. தெரியும் உங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க இந்த காசையும் வச்சுக்கிடுங்க. ஆமா, சும்மா தரது எதுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்றியே, வாங்கி வச்சுக்கிடுங்க. அங்க பாக்குறத கேக்குறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இந்த மாதிரி போகும்போது நல்லா ஜாலியா இருக்க முடியும். வேற அப்ப கையில காசு இல்லாம இருந்து போச்சேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அதனால வாங்கி சோப்புல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. பெரிய பொண்ணு சொன்ன கேள்வி வேண்டாம். நீங்க சும்மா இருக்க எப்பல வாங்கிக்க. இந்தா 2 பேரும் பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் வாங்கிக்கிடுங்க. ஆசையா தாராள அத்தை. சரிம்மா, தேங்க்ஸ். பத்திரமா போயிட்டு வரணும்னா. சரித்த. டூருக்கு போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு என்னன்னு எல்லா இடத்த பத்தி எங்களுக்கும் சொல்லணும். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு, அடுத்த தடவை நம்மளும் எல்லாம் ஜாலியா போவோம்னு. சரித்த. இப்பதான் பாக்கியும் ஜோனிய திருசா கணங்கள்லாம் இருக்கா. போச்சு, ஜோனி டென்ஷன் ஆக போறா. எக்க இதுக்கு நீங்க நீ கெட்ட வார்த்தையிலே திட்டி இருந்திருக்கலாக்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீல நீங்க. யாம்ல அப்படி சொல்றா? ஏதோ நடிகை கணங்கா தானே இருக்கான்னு சொன்னா. இந்த குழாயை மாட்டும் போதே சொன்னேன், இந்த குழாயை மாட்டாதெல்லாம் நல்லா அவளை மாதிரி ஒரு சுடிதார் எடுத்து போடுன்னு. கேட்டியா நீ? ஏமா இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னைய பார்த்து போய் இந்த நடிகை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாவ. சரி, ஏன்டா அந்த துணியை போட்டேன்னா இப்ப எனக்கு போங்க. போ நீ யாராவது உங்க அப்பா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்காரு பேரு. டூருக்கு போறீங்கன்னா வேற எங்கேயும் போறீங்களாடே? டூருக்கு பஸ்ஸுக்காரன் பேர போறான். ஆண்டா வந்துட்டம்பா. போங்க போங்க, எதா இருந்தாலும் வந்து அவளை திட்டிக்கிடுங்க. இப்ப கிளம்பு சோனி, பார்த்து போயிட்டு வா. சந்தியா பார்த்து கவனம் என்ன. சரித்தே. ரோடு கிடுவெல்லாம் கிராஸ் பண்ணும்போது கவனமா கிராஸ் பண்ணுங்களா. பியாக்கு கணங்க மூஞ்சிங்க எங்கேயும் வச்சுக்கிட்டு பராக்க பத்துக்கிட்டு போயிடாதீங்க. ஒழுங்கா போங்க. ஒழுங்கா டீச்சர் பின்னாடியே போயிட்டு டீச்சர் பின்னாடியே வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிடணும். சரிம்மா, எத்தனை தடவை சொல்லுவேன் நீ இதெல்லாம்? பெத்தவளுக்குலாம் தானே தெரியும். வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும் போயிட்டு வர வரைக்கும். இதுக்குதான் போக வேண்டாம்னா எங்க கேக்கிய. போயிட்டு வரோம் தே. போயிட்டு வரக்கா. என்ன சொல்லிவிட்டு இந்த சோனி இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறா? நீ வேணும்னே நம்மள அவ்வளவு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க நீ. அப்படிலாம் இல்ல பெரிய பொண்ணு. சத்தியமா அந்த ட்ரெஸ்ல அவ நல்லா அழகா திருசாகனங்க தான் இருந்தா. அததான் சொன்னேன். அவ காதுல கேட்டுச்சுன்னா மறுபடியும் ஓடி வந்து திட்டி விடுவா. சும்மா வாயை முடிக்கிட்டு இரு நீ. கடவுளே முருகா, நீ இந்த பிள்ளைல பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வரணும் ஐயா. முருகர் டூரிஸ்ட் சுத்தி காத்தி கூப்பிட்டு வருவாரு. வாங்க வாங்க. அவரே பிள்ளையார்கிட்ட குவாச்சிக்கிட்டு அவரு மலையில ஏறி போய் உட்கார்ந்துவாரு. அவர்கிட்ட போயிட்டு இப்ப நீங்க ரொம்ப சுத்தி பார்க்க கூட்டு போயிட்டு வான்றீங்க. நீங்க வேற சும்மா இருங்களா. கொஞ்சம் மாமா. எஸ் மேம். மேமோட ஹேண்ட்பேக்கை ஸ்டாஃப் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறியாடா? ஓகே மேம். வேற கிளாஸ் ரூம்ல யாரெல்லாம் எந்த கேர்ள்ஸ் இருந்தாலும் எல்லாரையும் பஸ்க்கு வந்து ஏற சொல்லிடு. ஓகே மேம். நீ யாரெல்லாம் வரலன்னு தெரியல. பேரண்ட்ஸ் எல்லாம் காலையில் 7-8 மணிக்குள்ள பசங்களை கொண்டு வந்து காலேஜில் விட சொல்லியிருந்தோம். இன்னும் விடலை. எப்போ பஸ் எடுத்து எப்போ போய் சேர்றது? ஒரு டைமிங்கே கிடையாது இந்த பசங்களுக்கு. சரி, வராதவங்களுக்கு கால் பண்ணுவோம். ஃபோன் வேற ஹேண்ட்பேக்கில் தானே இருந்தது. வந்தால் தான் பண்ண முடியும். சுமி, யாரெல்லாம் வரலன்னு கொஞ்சம் நோட் பண்ணி சொல்லு. செகண்ட் இயரில். ஓகே மேம். என்னடா மச்சான் சொல்றானுங்க? கிளம்புறோமா இல்லையா? காலேஜுக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நாங்க 9 மணிக்கெல்லாம் பஸ் கிளம்பி போயிட்டே இருக்கோம். வந்தாலும் வரலனாலும் நானுங்க மணி 9 ஆக போகுதுடா. டேய் மச்சான், இப்பதான்டா சார் சொல்லி விட்டாரு எல்லா பசங்களையும் பேக்கை கொஞ்சம் செக் பண்ணுன்னு சொன்னாங்க. என்ன செக் பண்ணணுமா? சீனியர் பசங்க பேக்ல சரக்கு கிரக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு ஏதோ நியூஸ் போயிருக்கான். எது சரக்கா? ஆமா, பீரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்களாம். அதனால எவன் பேக்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சார் செக் பண்ண சொல்றாரு. சீனியர் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நியூஸ் போயிருக்கு. டேய், சீனியர் பசங்க எங்கடா பண்ணுவானுங்க? எப்பயும் எல்லாம் செக் பண்ணுவான்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி அவங்க கொண்டு வந்திருப்பானுங்க? பிரின்சிபல் செக் பண்ண சொல்லியிருக்காருடா சார்கிட்ட. பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி அவ்வளோரையும் செக் பண்ணி அனுப்புங்கன்னு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நம்ம கிளாஸை கொஞ்சம் எல்லாரையும் செக் பண்ணிடு. நான் பக்கத்து கிளாஸ்லயும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், இதெல்லாம் செக் பண்ணி இவங்களை என்னடா பண்றது? டேய், சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நீ அவங்கள்ட்ட ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா எடுத்து இங்கே போட்டு போயிருங்கடான்னு சொல்லு. இல்லாட்டினா அவங்கள இறக்கி அப்படியே விட்டுட்டு போயிருவோன்னு சொன்னாங்கன்னு சொல்லு. சரியா போச்சு போ. இன்னைக்கு கிளம்புன மாதிரி தான். எவன்கிட்ட கேட்டாலும் நான் ஜூஸ் ஃபேண்டா கொண்டு வந்தேன், மரண்டா கொண்டு வந்தேன், உள்ளத்தை என்னத்தை கலந்தான்னு எவனுக்கு தெரியும்? ஜூஸே வைக்க கூடாதுதான். ஜூஸ் போற இடத்துல வாங்கிக்கிடுங்க, இங்க இருந்து எவனும் கொண்டு வரக்கூடாதுன்னுட்டாங்க. கிடைக்காத ஐட்டமா இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இது வேறையா? ஆமா மச்சான், எவன்லாம் வச்சிருக்கானா பிடிச்சு கொண்டு பிரின்சிபல் ரூம்ல விட்டுரு. அவ்வளவுதான். அவங்கள விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் டூருக்கு கிளம்பலாம். சார் ரைட்டு, சீக்கிரம் சொல்லிட்டு வா. நம்ம கிளாஸ் பசங்களை நான் செக் பண்றேன். சரி மச்சான். ஹாய். நம்ம பிரின்சிபல் ஒன்னு நியூஸ் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காரு. எல்லாரும் பேக்கிங் செக் பண்ணணுமா? யாராவது பீரு கீரு சரக்கு கிரக்கு ஜூஸ் கீஸ் எது கொண்டு வந்ததுனாலும் இங்கே காலேஜ்ல எடுத்து போட்டுட்டு வண்டியில ஏறதா இருந்தா ஏறணுமா? இதை கண்டுபிடிச்சனா கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்ல விட சொல்லிட்டாங்க. அவங்கள மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் டூருக்கு கிளம்பணும்ன்றாங்க. யாரெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க பாய்ஸ்? டேய், எவனுமே எடுத்துட்டு வரலடா. அப்படி டேய், சீனியர் தான் எடுத்துட்டு வந்திருக்கானுங்கன்னு பிரின்சிபல் ரூமுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. தயவு செய்து எடுத்துட்டு வந்திருந்தா கொடுத்துருங்கடா. டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலையை மட்டும் போய் பாரு. டேய், எவன்டா அது? என் முன்னாடி வந்து பேசுறா எவனா இருந்தாலும். நீ பெரிய பருப்போ?
வா வா முன்னாடி வந்து பேசு, நான் பெரிய பொறுப்பா சின்ன பொறுப்பான்னு காட்டுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க என்ன? இதுக்கு மேல அப்பாவை உள்ள விட மாட்டாவன்னு நினைக்கேன். ஆமாப்பா, பேக கொண்டாங்க, நாங்க இங்க இருந்தே போயிடுறோம். சரிம்மா. எதுனாலும் உடனே உடனே போனை பண்ணி அம்மைக்கு சொல்லிருங்க என்ன? அப்பா தோட்டத்தில் கிடப்பேன், போனை எடுக்க முடியலன்னாலும் நீங்கள் போய் அம்மைக்குனாலும் ஃபோன் பண்ணி பேசிருங்க என்ன? அவ ரொம்ப பயந்துக்கிட்டே கிடப்பா, பத்துக்கிடுங்க. சரிப்பா. நான் சரணுக்கு ஃபோன் பண்ணேம்மா, அவன் போனை எடுக்கல பத்துக்க. அவனுக்கு எதுக்குப்பா ஃபோன் பண்ணீங்க? இல்லைம்மா, பொட்ட பிள்ளைகள் 2 பேரையும் அனுப்புகிறோம். அவனும் டூருக்கு வாரானா என்னன்னு தெரில. சரி வந்தானா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டுக்கன்னு சொல்லலான்னு தான் அவனுக்கு ஃபோன் அடித்தேன். ஆனால் அவன் எடுக்கல. தாகாரி எதையும் எடுக்கக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாலோ என்னமோ தெரில. அதனால பேசாமல் இருக்கானா என்னமோ. நானா வந்து பையட்ட இப்போ பேசுறது இல்லைல்ல, அதனால ஃபோன் எடுக்காமல் இருந்தானா என்னமோ தெரில. எப்பா நாங்க விட எங்களோட பாத்துக்கிடுவோம்ப்பா. நாங்க காலேஜுக்கு தானே டூர் பஸ்ல தானே போறோம். டீச்சர் வருவாங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாரும் கூட தான்ப்பா இருப்பாவ. அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரிம்மா சரிம்மா. நீங்களும் படித்த பிள்ளைகளும் உஷாராக இருப்பீங்க, கவனமாக இருந்துக்கிடுங்க. சரி, அப்போ நான் வரட்டுமாம்மா? சரிப்பா, போயிட்டு வாங்க நீங்க. மாமா நல்லா இருக்கீங்களா? இவன் இங்க வந்தா 100 ஐஸ் தான் போய் இவனுக்கு. எப்போ ஃபோன் பண்ணுனே எடுக்க மாட்டேன்னிட்ட? உங்கள் அம்மா என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கால, அதனால ஃபோன் எடுக்காமல் இருந்தியா? ஐயா இல்ல மாமா, போன் கவனிக்கல. போன் பண்ணீங்களோ? வண்டியில வரும்போது போன் அடிச்சது. சரி எதா இருந்தாலும் காலேஜுக்கு போய் பார்த்துக்கிடலாம்னு நினைச்சேன். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் எவ்வளவு கால் அடிச்சிருப்பான்னு நினைச்சேன். நீங்க தான் பண்ணீங்களோ? ஆமையா, பிள்ளைகளும் டூருக்கு வரவல்ல, இவளையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கையா. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க, நான் இருக்கேன்ல. சரியா, இந்த ஒரு வார்த்தைக்கும் கேட்கறதுக்காண்டிதாயா நான் உனக்கு ஃபோன் அடிச்சேன். சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரமாப்பா, பத்திரமா பார்த்துக்கங்க. ஏதாவது வேணும்னா தம்பிட்ட கேளுங்கன்னு. சரிப்பா. சரி வாரையா. சரி மாமா. வா சோனி, நம்ம உள்ள போலாம். யாவ உண்மையிலேயே அவன்கிட்ட பேச மாட்டியோ? எத்தனை தடவை போய் சொல்றது நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு? இப்ப நம்புறேன். பெரிய பொண்ணு, அந்த பிள்ளைகிட்ட காசு கொடுத்து விட்டியே, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருமா பிள்ளைகள் உனக்கு? ஆமாம், அவளை 2 பேரும் மலைக்கு போயிருக்காளுவே. வரும்போது சிப்ஸ் பாக்கெட்டும் கயிறும் கற்கண்டும் வாங்கிட்டு வருவாளுவோ, பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு தந்ததும் உன்ட்ட தாரே, நீ நக்குன்ன. நானும் என்னதான் நினைச்சிட்டேன். ஐயோ ஐயோ, ஏன்னா அதுக்கு இல்லலாம் பெரிய பொண்ணு, நீ மட்டும் காசு கொடுத்து விட்டல, அவன் ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துருப்பியோன்னு நினைச்சேன். போற ஊர்ல எதுவும் சீப்பா கிடைக்கும்னு வாங்கிட்டு வர சொன்னியா, இல்ல என்ன ஏதுன்னு தெரியல, அதுக்குதான் கேட்டேன். இல்லை, நான் சும்மா பிள்ளைகளுக்கு கை செலவுக்கு தாம்லாம் கொடுத்தேன். எதுக்கு போட்டு பெரிய பொண்ணு, நான் தான் வேண்டான்னு எவ்வளவு சொன்னேன், கேட்டியா நீ? அட இருக்கட்டுக்கோ, இதுல என்ன இருக்கு? லட்சுமியக்கா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வாசரசு, நாங்கள் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன நாலு முடி மூஞ்சி அழுவுல தக்காளி கணக்கா செவந்து போய் இருக்கு. அக்கா, இந்த பிங்கி என்னைய சாட மடைய என் மோனெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காக்க, என்னன்னு தெரியல. காலங்காத்தாலே அவளுக்கு என்கிட்ட காலையிலே நாளைக்கு அறுப்பு கண்டை வாங்க போறாளா என்னமோ தெரியல. ஏன்னா என்னாச்சு, இந்த பிள்ளைகள் லீவுக்கு அவன் ஏதோ தோட்டத்து பக்கம் போயிருப்பான் போல இருக்கு. வாசில திங்கிறதுக்கு என் முக கிட்ட வந்திருக்கான், தோட்டத்தை வந்து நாசம் பண்ணிட்டான், அது இதுன்னு என்னமோ சாட மடையா திட்டிட்டு கிடக்கு. என் மோகனை தான் சொல்லுதுன்னு நினைக்கேன். இவங்களுக்கு கஞ்சிக்கு வக்கத்து போய் என் மோகம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. என் மோ என்னமோ சொல்லிச்சு, எனக்கு சரியா புரியல. பார்த்துக்கிடுங்க, வாயை கிழிச்சு தச்சு விட்டுருவோமாடே பிங்கிக்கு. எல்லாம் சும்மா இரு, என்ன எதுன்னு தெரியாம அவன் வேற எவளையும் கூட திட்டாப்பா. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போய் அங்க போய் சண்டை போட வரையோ? இல்லக்க, அவன் என்னையதான் திட்டியா. அவன் சாட மாட்டே இப்ப ஒரே அறுப்பாதான் இருக்கு, என்னன்னு தெரியல. எது வரதாலும் பிள்ளைல அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மோவன்ட்டையும் என்ன ஏதுன்னு கேட்கல தெளிவா. டூருக்கு போற பையில நம்ம காலங்கத்திலே சத்தம் போட்டு அனுப்ப முடியாத. சரி எது வரந்தாலும் அப்புறம் நம்ம காதுக்கு தெளிவா என்னன்னு கேட்டதுக்கு அப்புறமா பாத்துக்கிடலான்னு இருக்கேன். பத்துக்கிடுக்க ஆமா, ஐஸ் கூப்பிட்டு கேட்டா என்னன்னு தெரிஞ்சிருமே. ஆமா, ஐஸுக்கு போன் அடிச்சு கூப்பிடட்டுமா? என்ன ஏதுன்னு கேப்போம். ஆமா உமா, அவளுக்கு முதல் போன் அடி, அவகிட்ட என்ன ஏதுன்னு கேப்போம். ஏன்னா போன பண்ணி அந்த பிள்ளைங்கெல்லாம் கூப்பிடாத, கூப்பிட்டா வேற அதுக்கும் பிங்கி கத்திட்டு அடப்பா. நீ போன பண்ணி என்ன விஷயம், என்ன உன் மாமியார் இப்படி கத்திட்டு அடக்க என்னன்னு கேட்டுப்பாரு. அவன் ஏதாவது சொல்லியலான்னு பாப்போம். ஆமா, அப்படிதான் கேட்கணும். வேற நம்ம என்னையாது எங்களையா திட்டியாவன்னு கேட்டேன்னா அவ வேற ஆமானிரப்படா. அவளுக்கு போன பண்ணி என்னாச்சு, உங்க மாமியார் ஒரே புலம்பலா இருக்கு, என்ன கதைன்னு கேளு, அவளே எல்லாம் சொல்லுவா. இந்தா இருங்க போன் அடிக்க ஐஸுக்கு. என்ன என் மோனையும் தான் திட்டியான்னு மட்டும் தெரியட்டும். இன்னொரு காதையும் அவன் காதை கடிச்சுனா துப்பியலா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் பார்க்க தானே போறிய. நாலு முடி கொந்தளிக்காதீங்க, கொஞ்சம் இருங்க. அவளுக்கு போன் போய்கிட்டு இருக்கு, அவ போன் எடுத்ததான் என்ன ஏதுன்னு தெளிவா டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்றேன் இருங்க. ஆமா சரசினி, கொஞ்சம் பொறுமையா இரு. காலையிலே ஒரே டென்ஷனா போச்சுக்க எனக்கு. இந்த பிள்ளைகளை நான் காலேஜுக்கு டூருக்கு அனுப்புவேனா, இவகிட்ட இருந்து சண்டை போடுவேனா நினைச்சுக்கிட்டு நானும் சிரிச்ச முஞ்சோட வழி அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கேங்க.
ஆமா இப்பதான் என் வீட்டு பிள்ளைகளெல்லாம் போகுது. வீட்லயும் வேலை எல்லாம் அந்தந்த ஆள கிடக்கு. இன்னும் ஒன்றும் செய்யல. விடியாலமே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்தேன். இங்க கொஞ்ச நேரம் போய் முதுவை சாச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்கணும்னு பார்த்தேன். நீ வேற வந்து இப்படி சொல்றியே. நான் அந்த ஐஸு போன் எடுத்துட்டா. கொஞ்சம் இதுக்கு என்னன்னு கேட்டு சொல்றேன். ஐஸு ஆமாக்கா, நேரத்துல இருந்து உங்களை தான் திட்டிக்கிட்டே இருக்குது அந்த பொம்பளை. நீங்க இப்ப கவனிச்சீங்களா? இப்ப கூட உங்களை தான் திட்டிக்கிட்டு இருந்துச்சு. எவன் விட்டு காசு எடுத்து எவ பிள்ளைக்கு கொடுக்காது. இன்னொரு முறை அந்த பயலுவை என் மோபினியோட சுத்துறத பார்த்தேன். அப்புறம் அந்த பயலுவல கைய கால முடிச்செடுப்பேனா இல்லையான்னு பாரு. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஐசு. இவன் மோனுக்கு மட்டும் அறுப்பை கொடுத்தா பத்தாது. இன்னும் 2 பேர் கிடக்கால அவங்க திரும்பலையும் போய் 4 கிளி கிழிச்சு தான் வரணும். அப்பதான் அந்த பயலுவை என் மோவ கூப்பிட்டாலும் போன்டானுவேன். அந்த பிள்ளை கண்ணக்கப்பட இல்லாம எல்லார்கிட்டையும் பேசுது. சின்ன பயல்வலான்னு தானே பேசிட்டு அலையுது. இவளுக்கு என்ன கொஞ்சம் எடுக்குதுன்னு தெரியலையே பியாதி. ஐசு பிங்கி மோ எங்க? ரோஸ் எல்லாம் நீங்க எதுவும் சொல்லாதீங்கக்கோ. ரோஸ் பாவம், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பொம்பளை தான் கடந்து இப்படி திட்டிட்டு கிடக்கு. அவ தூங்கிட்டு இருக்கா. ஐசு நீ என் பிரஷ்ஷை பாத்தீங்களா? உன் பிரஷ்ஷா அங்க தண்ணி தொட்டிக்கிட்டு இருந்து பாரு பின்னாடி. சரி நீ யார்கிட்ட பேசுறீங்க? அண்ணன்ட்டையா? ஆமா ஆமா. சரி நீங்க பேசுங்க, நான் பல்லு தேய்ச்சிட்டு வரேன். காஃபி போட்டாச்சா? பாலெல்லாம் அடுப்புல கிடக்கு. நீ பல்லு தேய்ச்சிட்டு வா, நான் காஃபி ஊத்தி தரேன். சரி நீ பாத்தீங்களாக்கா, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. இப்பதான் தூங்கி எந்திரிச்சு. இந்த பொம்பளை தான் காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி ஐசு, நான் போன வைக்கேன். இந்த பிங்கி என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிட்டுறேன். சரிக்கா. உமா அந்தா போனபடி. என்ன நாள் முடி என்ன பண்ண போறிய? பெய் அவளை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சரசு சும்மா இரு. அவன் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தா மட்டும் என்னன்னு கேட்போம். இல்லாட்டினா கண்டுக்காத. வேற அங்க போய் நீ ஏதாவது கேட்டுட்டு இருந்தேன்னு வையா, நான் ஒன்னையும் சொல்லலையே நீருவா. ஆமாக்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. எனக்கு ஆத்திரமா வருது பெரிய பொண்ணு. ஆத்திரம் மூத்திரத்தெல்லாம் கொஞ்ச நேரம் அடக்குங்க வாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிரும். நம்ம எப்ப பிங்கிய கவனிக்கணுமோ அப்ப கவனிச்சுக்கிடலாம் வாங்க. ஆமா சரசு வா. நீ வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதை பார்க்காம இவ புலம்பியாடி இதை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைல டூருக்கு போயிட்டு வரட்டும். போயிட்டு வந்த அப்புறம் சதீஷ்ட என்ன ஏதுன்னு கேட்போம். அந்த பிள்ளை சின்ன வயசுல மூக்கு ஒழிட்டு நடக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குலாம் கூட்டு போய் கொண்டு விட்டுருக்க. மிட்டாய் கிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்கும். அந்த பழக்கத்துல பேசியிருக்கோம். கூட்டு போயிருக்கோம் தோட்டத்துக்கு பயன் விழலாம். அதுக்குன்னு இந்த பொம்பளை இப்படி கிழிச்சிட்டு நடக்கு. நான் மோவனை கண்டிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எனக்கு அடுத்த விட்ட பிள்ளையே அதை திட்டனாங்க. அந்த கருங்கலவி அப்புறம் பார்த்துக்கிடலாம். நீங்க வாங்க முத. வாங்க நாலு முடி. வயசான கலடு கட்டையே போட்டு தாக்குறதுல இருக்கியல. பொறுக்கிற அளவுக்கு தான் பொறுமா பொறுப்பேன். பொறுமை இழந்துட்டேன்னு வையி, அப்புறம் முடிய பிடிச்சி கரைக்கி ரோட்ல வச்சு தர தேய்ச்சி விட்டுருவேன். பார்த்துக்கிடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அரைக்கோ. ஏன் சரசு நெல்லு அப்புறம் வரைக்கோ. அட என்ன சரசக்கா இந்த கோபத்துல போறாவ? பிங்கி மேல ரொம்ப கோபமா இருக்கா போல இருக்கு சரசு. அதான் இப்படி கோபமா பேசிட்டு போறா. இல்லாட்டி இவ இவ்வளவு கோபமாலாம் இருக்க மாட்டா. வேற பையனை பார்த்து பிச்சைக்கார பையன் அது இதுன்னு பிள்ளைய பார்த்து திட்டுனா வேற தாய்க்கு கோவம் வராதா? வேற பார்த்துக்கிட்டா இருப்பா. எவ்வளவு நேரம் தான் அவளும் கேட்பா. பேசாட்டிக்கு அந்த வைக்க போற மண்டையை கொளுத்தி விட்டுட்டு வந்துடட்டுமா? எல்லாம் சும்மா இருங்க. நீங்கள் வேற நீங்கள் வேற அவளை தூண்டி தூண்டி உடையது. ஆமா, 4 முடி விளக்கு திரி நாங்க தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். தூரம் போங்க அங்கிட்டு. என்னையும் போக்கல. எனக்கு வீட்டுல வேலை கிடக்குனா போட்ட பொருள் எல்லாம் அந்த தாள போட்டு வச்சிருக்கேன். ஏகப்பட்ட வேலை கிடக்குனா போய் பார்க்கேன். அந்த பிள்ளைகளை காலேஜில் கொண்டு விட்டுட்டு நான் இப்போ தோட்டத்துக்கு போனால் கஞ்சி ஊற்று அதை ஊற்றி இதை ஊற்றுன்னு வந்து நிற்பாரு. எல்லாம் அந்த ஆளை கிடக்கு. கஞ்சி வேலை ஒன்றும் கழுவலை. எல்லாம் அப்படிதான் கிடக்கு. நான் போய் வீட்டில் வேலையை பார்க்கேன். அட என்ன உமா, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாவ. நம்ம இப்போ எங்கே போகிறது? காலை டிஃபன் சாப்பிட வீட்டுக்கு தான் போனோம். அம்மா உங்கள் வீட்டில் என்ன டிஃபனு? ஆப்பமும் கடலை கறியும். அப்போ வா வீட்டுக்கு போகும். யார் வீட்டுக்கு? ஆப்பமும் கடலை கறியும் சொன்னல, உங்கள் வீட்டுக்கு தான். வா வா போகலாம். ஆப்பத்தையும் கடலை கறியும் கேட்டுட்டு வேற நான் என் வீட்டில் போய் கஞ்சியாக குடிப்பேன். உன் வீட்டுக்கு தான் வருவேன். அடிப்பாவி, இவளை வீட்டுக்கு கூட்டு போனா என் மாமியார் என்னையவே வெளியே பத்தி விட்டுருமே. இன்னைக்கு நம்ம தெருவில் தான் போய் பிச்சை எடுத்து திங்கணும் போல இருக்கு. என்ன நீ காலையில எங்க அம்மா சுப்பிரபாதத்தை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. காலையிலே தெரு சண்டை ஆரம்பிச்சிட்டாவளோ? இதுக்கு தான் எனக்கு ஊருக்கு வரவே பிடிக்காத. நீ இது தெரு சண்டையும் இல்லை, பைப்பு சண்டையும் இல்லை. உங்க அம்மா நீ அந்த பயல்வெல்லாம் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தல, அந்த பயல்வெளுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி அதை தான் சொல்லி உங்க அம்மா திட்டிட்டே டக்குது. அதுக்கு திட்டிட்டே டக்கா எங்க அம்மா இன்னும் அவன் அந்த பையன் வந்து காசு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டானுவல. அப்புறம் என்னவா பிச்சைக்காரிவே சோத்துக்கு செத்தவளவே காசு கலையாளவே அப்படி இப்படின்னு சொல்லி சாட மாடையா அவைய அம்மையை போட்டு திட்டிட்டு டக்கு. அவைய ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாவே. எங்க அம்மா என்னை கேவலப்படுத்துறதுக்குன்னே இருக்கா. நான் யார்கிட்ட பேசினாலும் அவளுக்கு பொறுக்காது. இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்ப்பா.
சரி உனக்கு காப்பி ஆத்தி அங்க வச்சிருக்கேன், போய் குடி. நான் அந்த பாத்திரத்தை 2 பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்துடுறேன். சரி அண்ணி, எங்க அம்மா என்ன ஏதுன்னு போய் கேட்டு வரேங்க. கேளு, நீயாவது நாக்கப்படுற மாதிரி 4 வார்த்தை கேளு. இந்த காலையில இந்த வரவதுக்கு அப்படியே உள்ள போட சொன்னேன், அது உள்ள போடாம இங்கட கொண்டு போட்டிருக்கான். எவளும் தூக்கிட்டு போட்டிருக்கானே நம்ம தெரியல. ஏம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? வாலா வா, பொட்ட பிள்ளை எந்திரிச்சு வர நேரமானு கேட்கேன். இப்படி தூங்கிட்டு நடந்தனா போற வீட்டுல போய் என்ன நீ குப்பை கொட்டுவா? அதெல்லாம் நான் போற வீட்டுல குப்பை என்ன நீ கொட்டணும் கொட்டுக்கிறியே, நீ என்னைய நிம்மதியா இருக்க விட மாட்டியோ? எதுக்கு நீ இப்படி கேவலப்படுத்திக்கிட்டே திரிய? நீ நான் என்னெல்லாம் உன்னைய கேவலப்படுத்தினேன், நீ தானே என்னைய கேவலப்படுத்திக்கிட்டு திரியா? வந்து ஒரு நாள் ஆவல முழுசா, அதுக்குள்ள காலை கலப்பிக்கிட்டு ஓடியா கிடந்து சின்ன பயலுவ வாண்டு வளலாம் கூட்டுக்கிட்டு எனக்கு என்ன ஆத்திரமா வருது தெரியுமா? ஏன் உனக்கு ஆத்திரம் வரணுங்க? ஏன் நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல நான் சுத்தி திரியப்படாதாங்க? உனக்கு பயந்து பயத்துதாமே நான் அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்கிறது கிடையாது. வீட்டு பக்கம் கூட கால் எடுத்து வைக்க மாட்டேங்க. எந்தனையும் ஓடிடலாமான்னு இருக்கு. நான் திரும்ப படிச்சு முடிச்சுட்டு இங்க ஊருக்கு வந்திருக்க கூடாது, எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடி இருந்திருக்கணும். அப்படின்னா இங்க வந்திருக்க வேண்டிய வேலை இல்லை. நீ பேசுவலா, நீ பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நாளைக்கு பொண்ணு பார்க்க ஒருத்தன் மாப்பிள்ளக்காரன் வாரான், அவனை கட்டிக்கிட்டு அவன் வீட்டுல போய் இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணு, இங்க இருந்து எதுவும் பண்ணாத. அங்கேயும் போய் எங்கேயும் மானத்தை வாங்கிக்கிட்டு தெரியாத, சொல்லிட்டே அம்மா. ஓ, நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரவளா? வரட்டும் வரட்டும், வர்றவனை எப்படி ஓட முடியும்னு இல்லையான்னு பாரு. நாளைக்கு வாரவே வெளிநாட்டுல வேலை பார்க்கவே 1 மாசம் லீவுக்கு தான் ஊருக்கு வந்திருக்கானா. இந்த 1 மாசத்துல பொண்ணு கிடைச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டுக்கிட்டு ஓடிடுவானா. ஒழுங்கா பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமா வீட்டுல இருந்து என்னென்ன வேலை செய்யணும்னு கத்துக்க. உன் அண்ணன் பொண்டாட்டி ஒரு வேலை தெரியாம வந்தாத வீட்டுக்கு, இப்ப பாரு எல்லா வேலையும் செய்யா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பிங்கி. அடிபணியாத மாட்டையும் அடிபணிய வைப்பா. நீ மாட்டை அடக்கி மதில என்னையும் அடக்க முடியாது பாத்துக்க. நாளைக்கு எவன் பொண்ணு பார்க்க வந்தாலும் சரி, அவனை துண்டை காணும் துணியை காணும் கோமணத்தை காணும் ஓட விடுறேன்னா இல்லையான்னு பாரு. அங்க எங்கெல்லாம் போற? வீடு இங்க இருக்கு. நான் எங்கேயோ போறேன், ஆத்தங்கர குளத்தங்கரன்னு எங்கேயாவது போவேன். நீ உன் சோழி வைத்த பாரு. என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாரு. 4 எழுத்து படிச்சு வச்சு திமிரு. இவளை அப்பயே வீட்டுல சட்டி பானை கழுவ விட்டு வீட்லயே போட்டுருக்கணும். அப்பங்காரனும் மோகனும் கெடுத்த கேடு. போ அவளை படிக்க வைன்னு சொல்லி படிக்க வச்சா இது இவ்வளவு திமிருத்தனம் பண்ணுது. வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வயிறு காஞ்சா வந்து வீடு வந்து சோறுங்க வரணும்ல, அப்ப பாத்துக்கிடியே. காலை எலும்பி வெளியே எடுத்து வச்சா காலை தரைச்சிருக்கேன் தரிச்சு. ஏம்மா, ஆடி அசைஞ்சு வருவீங்களாமா? சீக்கிரம் போய் பஸ்ல ஏறுங்க, நேரம் ஆகுது பாருங்க. சரி மேம். லதா மேம். டேய், நீ எப்ப பஸ்ல இருந்து இறங்குன? போ, பின்னாடி சீட்ல போய் உட்காரு. கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி உட்காரணும், பாய்ஸ் எல்லாம் பின்னாடி உட்காரணும்னு சொன்னல. நீ எப்ப இறங்கி வெளியே போன? டிரைவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காருடா, இறங்கிட்டே இருக்காதீங்க, டைம் 9 மணிக்காவது பஸ் அங்கிருந்து எடுத்தாகணும், அப்பதான் போய் சேர முடியும்னு சொன்னாரு. மேம் அங்க சீனியர் பாய்ஸ்க்கு சண்டை நடக்குதா மேம்? அவ்வளோரையும் பிடிச்சிட்டு போய் இப்பதான் பிரின்சிபல் ரூம்ல விட்டு இருக்காங்க சார். என்னது பிரச்சனையா? என்னாச்சு, என்ன சண்டை? அது ஒண்ணும் இல்ல மேம், சீனியர் பசங்க பீரு சரக்குன்னு என்னமோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்களாம். பிரின்சிபல் ரூமுக்கு நியூஸ் போச்சான். அதனால சீனியர் பசங்களெல்லாம் கொஞ்சம் பேக்லாம் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க போல இருக்கு. அதுல ஏதோ பிரச்சனையாயிடுச்சு போல. அதனால ஒருத்தங்க பசங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அதனால பிரின்சிபல் ரூம்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இவனுங்க இதெல்லாம் நல்லா செய்வானுங்க. போற இடத்துல என்னென்னலாம் செய்யக்கூடாது அதை எல்லாம் பண்றது. இந்த வருஷம் பசங்க ரொம்ப ஒஸ்டமா சீனியர். எல்லா செட்டோட இந்த வருஷம் செட்டு ரொம்ப ஒஸ்ட். இந்த மாதிரி பசங்களை பார்த்ததே இல்லை. ஏன்டா இப்படி இருக்கானுங்களோ தெரியல. எத்தனை முறை சொல்லியாச்சு. யாரெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்களா? அது தெரியல மேம், பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. சரி, நீ போய் உள்ள ஏறு, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம். இந்த பையன் சந்தியா கிளாஸ் தானே? ஆமா, 3rd இயர் பையன் தான். உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? சீக்கிரம் போய் வண்டியில ஏறுங்க. அந்த போறேன் மேம். உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு ஒரு பொறுமைசாலி. நீ என்னப்பா இப்படி இருக்க? நீ அடிச்சு அடியில் அவனுக்கு மூக்குல ரத்தம் வருது. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? சார், அவனாதான் சார் போய் பெஞ்சில இடிச்சுக்கிட்டான். நான் ஒண்ணுமே பண்ணல சார். அவன் பேக்கை வாங்க போனா அவன் தரமாட்டேன், அவன் தான் சார் வச்சிருக்கான்னு சொன்னாங்க பசங்க. அதனால சார் அவன் பேக்கை வாங்கி செக் பண்றதுக்காக இழுத்தேன். அவனே போய் இடிச்சுக்கிட்டான் சார். அதுக்கு நான் என்ன பண்றது? ஆமா சார், உண்மைதான் சார். கிளாஸ்ல அவ்வளோ அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போற இடத்துல எப்படிப்பா இருப்பீங்க? உங்களை நம்பி எனக்கு வெளியே கூட்டிட்டு போனாலும் வழங்கதான் செய்யும் போங்க. சார் இப்ப அடிப்பட்ட பையனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக சொல்லியிருக்கு பிடி சார் விட்டு. அவன் போயிட்டு அங்க டீச்சரை போட்டு வரட்டும், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா டூருக்கு கிளம்பலாமா இல்ல உங்களெல்லாம் விட்டுட்டு போலாமான்னு பார்க்கணும். சார், நான் வேணா டூருக்கு வரல சார். ஆனா தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க சார். உங்க பேரண்ட்ஸ் வர சொல்லவா? சார் பேரண்ட்ஸ் எல்லாம் வேணாம். டூருக்கு வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லாதீங்க சார். லதா மேம் உனக்கு சொந்தக்காரங்க தானே, அவங்க வர சொல்லு. சார், அவங்க எதுக்கு சார்? இதோ சார் நான் கூப்பிட்டு வரேன் லதா மேம். பாருப்பா, நீ அடுத்து பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீ இப்படி கோபக்காரனாவும் அவசர புத்திக்காரனாவும் இருந்தா நீ எப்படி போய் வெளியில போய் நீ சர்வை பண்ணுவ? சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.
எங்களை கவனிக்க சொன்னதுனால தான் சார் நாங்க கவனிச்சோம். இல்லைன்னா பிடி சாரே பார்த்துக்கிட்டுன்னு நாங்க பாட்டுக்கு விட்டு இருந்திருப்போம். நான் பிடி சாரை தான் கேட்க சொன்னேன். நீங்களும் எதுக்கு அதுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துனீங்கன்னு எனக்கு தெரியலையே. சாரி சார். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். உங்க பேரண்ட்டை பார்த்து வேற பேசணும். சார் நான் வேணும்னா டூருக்கு போல சார். சார் மேம் வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மேம். சார் கூப்பிட்டு விட்டுருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமா மேம். இந்த ஷியாம் வந்து உங்களுக்கு சொந்தக்கார பையன் தானே? எஸ் சார். ஒஸ்ட் பிஹேவியர் மேம் இந்த பையன் கிளாஸ்ல. சார். ஆமா மேம், ரொம்ப கோவப்படுறான். அவனுக்கு வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க மேம். சரி சார் சொல்றேன் சார். என்னாச்சு சார் இப்போ? சீனியர் பசங்களுக்குள்ள சண்டை. இவன் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சிருக்கான். அவன் மூக்குல ரத்தம் வந்து இப்ப பிடி சார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. வந்தாதான் என்னன்னு தெரியும். உங்க பேரண்ட்டுக்கும் சொல்லியிருக்கு. சரி, இவனை நீங்க உங்களோட பஸ்ல கூட்டு போறீங்களா? இவனை 2 பேரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க இவனை உங்க பஸ்ல கூட்டிட்டு கிளம்புங்க. ஓகே சார். சார் வேண்டாம் சார். நான் வேணா டூருக்கு போல. நான் வேணா அங்கே இருக்கேன். சொன்னா கேளுப்பா, நீ கிளம்பு. நீ அந்த மேமோட பஸ்ல கிளம்பு. நான் சீனியர் பசங்க இதுல அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவனை அனுப்பி விட்டேன். அவங்க பேரண்ட்ஸை பார்த்து நான் பேசிக்கிறேன். நீங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நீ மேமோட கிளம்பு அந்த பஸ்ல. கூட்டு போங்க மேம். இவனை கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. சரி சார். ஷாம் வா. போப்பா, பார்த்துட்டு நிற்காத. சீக்கிரம் கிளம்பு, நேராகுது. வா. தேங்க்யூ சார். பார்த்து பசங்களை பத்திரமா கூட்டு போங்க மேம். ஓகே சார். இந்த பசங்களுக்கு ஒரு பொறுப்பே இல்லை. சீரியஸ்னஸே தெரிய மாட்டேங்குது. என்னத்தை சொல்ல? சார் எல்லாரும் ஏறிட்டாங்களா பஸ்ல பசங்கலாம்? ஏறிட்டாங்க மேம். கொஞ்சம் உங்க லிஸ்ட்டை கொண்டாங்களா? இதை கொண்டாரேன் சார். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் பஸ்ல ஏறி உட்காருங்க. சரி மேம். டிரைவர் எங்க சார்? இதோ கேன்டீனுக்கு காஃபி குடிக்க போயிருக்காரு. டேய் மச்சான், செகண்ட் இயர் கேர்ள்ஸ் எல்லாம் இதுல இருப்பாங்கல்ல? டேய் நானே வைத்தறிச்சல்ல இருக்கேன். கடுப்பேத்தாத. வேற பஸ்ல வந்து நம்ம ஏறணும்னா நம்மள ஒரு மாதிரி பார்க்கும்டா பசங்க. பாய்ஸ் எல்லாம் என்ன நினைப்பானுங்க நம்மளை பத்தி? நமக்கு எத்த என்ன ஆகுறது? டேய் இப்ப அதுவாடா முக்கியம். செகண்ட் இயர் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கடா, நல்லா கெத்தா இருக்கும்போ. பசங்க நமக்கு என்னத்துக்கு? கேர்ள்ஸ் தானே முக்கியம். அட உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு, உனக்கு பொம்பளை வாடையே ஆகாது. கேர்ள்ஸ்னாலே முறைச்சிட்டு போறவன் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. சரி, உனக்கு நல்லதோ இல்லையோ, எனக்கு நல்லது போ. நீ பஸ்ல ஏறிட்டு இடம் பிடிச்சி வச்சுட்டு என்னை கூப்பிடு. நான் அதுக்கப்புறம் வந்து உட்காடுறேன். ஐயா எப்படி கெத்தா உள்ள ஏறுறேன்னு பாரு. கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன், 10 பேர்கள் மத்தியில் பழி சென்று உள்ளவன், அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தோன்றும் அழகன். செருப்பால் அடிப்பேன், மரியாதையா போயிரு. வண்டி எடுங்கனே, கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி மேம். என்னவே சீனியர் நம்ம பஸ்ல ஏறுறான்? பஸ் தெரியாம ஏறுவாரா இருக்கும். இல்லவே இதுக்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்ட் தானே உள்ள ஏறினது. டேய் மாப்ளே, நாங்களும் இந்த பஸ்ல தான் வர போறோம் டூருக்கு. இங்க பாரு, அவன தான் சொல்றான். அப்பா ஒரே ஜாலி தான் போ. யாருக்கு? பொதுவா சொன்னேன். நாலு மண்டையும் பர்ரு. உன் மண்டையை உடச்சிருவோம் பத்துக்கோ. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருப்ப. கடுப்பேத்தாத. அங்க பாருங்க சரண்யா, சீனியர். டேய் மச்சான், வா இங்க வந்து உட்காரு. என்ன சீனியர்ல நம்ம பஸ்ல வந்து ஏறாங்க? என்ன சோனி, யார பாக்குற? நான் யாரையும் பார்க்கலப்பா. இவன் என்னதான் நடக்குனே தெரியலவே. இவன் உனக்கு சீனியரை நல்லா தெரியும்ல. கொஞ்சம் என்ன நல்லா பேசி இன்ட்ரோ கொடுப்பேன். நம்பர்லாம் வாங்கிதாவே. எதுக்கு? சும்மா மெசேஜ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகலானுதான். சீனியர்லாம் இங்க வந்திருக்காரு, கெத்து தான் போ. வாயை முடிக்கிட்டு வாவே. பசங்களா எல்லாம் வாமிட்டே தான் வரும்னா டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டீங்களா? வாமிட்லாம் வராது மேம். வாமிட் வருதோ வரலையோ, லெமன் டேப்லெட் எல்லாம் வச்சுக்க சொல்லல. எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல? எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் வச்சிருக்கீங்கல்ல? எஸ் மேம், இருக்கு மேம். ஓகே, எல்லாம் கவனமா இருங்க. இப்போ வண்டி புறப்பட்டுறோம். புறப்பட்டதுக்கு அப்புறமா எப்படியும் ரீச் ஆகுறதுக்கு வந்து டைம் எப்படியும் ஈவினிங் ஆயிரும். அதனால சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தோமே, எடுத்துட்டு வந்தீங்களா? எஸ் மேம். ஏய், நானும் சாப்பாடே எடுத்துட்டு வரலடா. சாப்பாடு எடுத்துட்டு வரலனாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு கஃபே பார்த்து தான் நிப்பாட்டுவாங்க. அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். அதனால ஒருத்தர் ஃபீல் பண்ண வேண்டாம். ஈவினிங் டூரை போட்டுருந்துருக்கலாம். கிளம்புனா காலையில் விடிஞ்சுதான் போய் இறங்குற மாதிரி. இறங்கினா காலையிலே சுற்றி பார்க்க போகிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கணும். இந்த பிரின்சிபலுக்கு ஒரு அறிவே இல்லை. மேம், அங்கே போய் ரீச் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் மேம்? நைட் ஆகுமா? என்னது நைட் ஆகுமா? ஆமாம்மா, இங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் 7-8 மணி நேரம் ஆகும். பகலில் தான் ட்ராவல் போட்டிருக்காரு உங்கள் பிரின்சிபல் சார். வேறு என்ன பண்ணுறது? பகலில் ஃபுல்லாக வண்டியிலே இருந்து போக வேண்டியது தான். அங்கே போய் ராத்திரி போய் சேர்ந்ததும் போய் படுத்து எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் கிளம்பி டூரை சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் சாயங்காலமே கிளம்பி வீடு வந்து சேர வேண்டியதாம்மா. இப்படி தான் போட்டிருக்காரு. அச்சிச்சோ, நாங்கள் மதியெல்லாம் போய் சேர்ந்துரும் நினச்சோமே. நல்லா சேர்ந்தோம் போ. 7-8 மணி நேரம்னா ஸ்லோவாக தான் போக சொல்லியிருக்காரு. வேற இவரு டிரைவர் உருட்டில் எந்த காலம் போய் சேர்ப்பாரா தெரில. நைட் ஆயிருமா போய் சேர. மதிய சாப்பாடுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? அதை சாப்பிட்டுக்கங்க, நைட்டுக்கு அங்கே பார்த்துக்கலாம். ஓகே மேம். மேம் எங்க சீட்டு பக்கத்தில் உட்காருங்க மேம், இங்கே இடம் இருக்கு. சரிம்மா, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க, நாங்கள் உட்காந்துக்கிறேன். பாரு எப்படி மேம காக்கா பிடிக்காளுங்க. மேம் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். அப்படியா? எப்பயும் போல நம்ம வந்திருக்கேன். நீங்கள் எப்பயுமே அழகுதான் மேம்.
அப்படிதானே சரண்யா? ஆமா, நம்ம மேம் எப்பயும் அழகுதான். உருட்டு உருட்டு மகா உருட்டு. டேய், என்னடா நம்ம வெளியே படிச்சிட்டு இருந்த பாட்டத்துக்கு டிரைவர் போட்டு விட்டுருக்கிறாரு. நீ தானே போட சொல்லியிருப்ப. டேய் சத்தியமா நான் சொல்லடா, அவராதான் போட்டிருக்காரு. ஒரே அசிங்கமா இருக்கடா அந்த பிள்ளைகள் முன்னாடி நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாம் தேவையால அமைதியா போயிருந்திருக்கலாம்ல. இதுக்குதான் வயலன்ஸ் எல்லாம் கையில் எடுக்க கூடாதுங்கிறது. வெறுப்பேத்தாத. நம்ம கிளாஸ் பசங்கிட்ட ஃபோன் பண்ணி கேள்வி என்னாச்சு ஏதாச்சுன்னு. சரி இரு கேக்குறேன். ஐசனி, ஐசனி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வழக்கம் போலதான். இந்த அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இனிமே கல்லு கிடந்தா பொறுக்கி எடுத்துட்டு கல்லி படைஞ்சு இந்த அடுப்புல போடணும். அட, அதை தூக்கி போட்டுட்டு வாங்க. நீ அதெல்லாம் எங்க அம்மா பாத்துக்கிடுவாவே. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியாது ரோஸ். அட, நல்லதா போச்சு. நான் சொல்லி தரேன் வாங்க. ஏது இப்பவா? ஆமா, வேற இப்ப இல்லாம எப்ப கத்துக்கிறது? வாங்க. அப்பா ஓட்ட சைக்கிள் ஒண்ணு கிடக்கும். அதை எடுத்துட்டு போய் காத்தடிச்சு சைக்கிள் ஓட்ட பழகலாம். எனக்கு சைக்கிள் நல்லா ஓட்ட தெரியும். ஸ்கூட்டி தான் ஓட்ட தெரியாது. இனிமே தான் பழகணும். எங்க அம்மா ஸ்கூட்டி வாங்கி கேட்டு. அதனால வாங்க, நான் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட பழகி தரேன். ஐயோ வேண்டாம் ஐசு, உங்க அம்மா திட்டுவாங்க. இந்த சாப்பாடு அடுப்புல போடணும், இந்த குழம்புக்கு என்ன வைக்கணும் பார்க்கணும். அதெல்லாம் எங்க அம்மா பாப்பாங்க. நீ வாங்க. நீங்க உங்க அம்மா வந்து பார்த்தா திட்டுவாங்களே. அவங்க கிடக்குறாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க வாங்க. அரிசியாவது அடுப்புல போட்டு வரேன். அதுக்கு அடக்கட்டா, நீ சொன்னா கிளங்க. வாங்க, சைக்கிள் எடுத்துட்டு சீக்கிரம் போய் காத்தடிச்சுட்டு ஓட்டி பழகலாம் மெயின் ரோட்ல போய். சரி ரோசு, வா போ.